ஹாய் குட்டீஸ், இதுதான் உங்க ஃபேவரட்டான ஹனுமான் ஸ்டோரி. இந்த வாரம் நம்ம சின்னஞ்சிறு ஹனுமான் சந்திக்க போறது ஒரு சாதாரண எதிரியே இல்ல, உங்க டைமை திருட வந்த ஒரு பெரிய ரோபோவை. சோம்பேறி ரோபோவின் ஆபத்தான சவால். பாட்டிக்கு உதவாமல் கேம் விளையாடும் கவின் தான் அதன் இலக்கு. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம தி சுட்கி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சோம்பேறித்தனம், கவனக்குறைவு, நேரத்தை வீணடிப்பது, இதுதான் அந்த ரோபோவோட சூப்பர் பவர். ஹனுமான் இந்த சவாலை எப்படி சமாளித்தார்? பயம் வேண்டாம், ஆக்ஷனே ஆரம்பிக்கலாம் வாங்க. வானத்திலிருந்து ஒரு பெரிய சாம்பல் நிற நவீன ரோபோ ஜடாயு 1000 மெதுவாக அடுக்குமாடி குடியிருப்பின் மேல் வந்து இறங்குகிறது. அதன் கண்களில் நீல நிற ஒளி மின்னுகிறது. சோம்பேறி ரோபோவின் ஆபத்தான சவால். பாட்டிக்கு உதவாமல் கேம் விளையாடும் கவின் தான் அதன் இலக்கு. அலர்ட் அலர்ட், சோம்பேறி ரோபோ தாக்குதல். கவின் சோம்பேறியாகப் போகிறான். ஹனுமான் வேகமாக வானத்தில் பறந்து வருகிறார். ரோபோவின் உயரமான உடலுக்கு பக்கத்தில் அவர் பறக்கிறார். ரோபோ கவினின் ஜன்னலை நோக்கி தன் கையிலிருந்து நீல நிற சோம்பேறி ஒளிக்கதிரை செலுத்துகிறது. ஹனுமான் திடீரென ஒளிக்கதிர் பாதையில் பாய்ந்து இடையே நிற்கிறார். சத்தம் போடு, அடம்பிடி. ரோபோவின் ஒளிக்கற்றை ஹனுமான் மீது படுகிறது. ஹனுமான் மெதுவாகி தூக்கம் வருவது போல் தலையை அசைக்கிறார், கண்ணை கசக்குகிறார். ஹனுமான் தன் வலுவான வாளால் நீல ஒளிக்கதிரை பிடித்து அதை ரோபோவின் கண்ணாடி கண்களை நோக்கி திருப்பி செலுத்துகிறார். ஒளிக்கதிர் திரும்ப ரோபோவை தாக்குகிறது. ரோபோவின் கண்களிலிருந்து புகை வருகிறது. அதன் கைகளிலிருந்து நெம்பர் பட்டன்கள் சிதறி தரையில் விழுகின்றன. ரோபோ தடுமாறி ஒற்றை காலில் நிற்கிறது. ரோபோ கோபமாக ஹனுமான் மீது வேகமாக சுழலும் உலோகச் சக்கரங்களை வீசுகிறது. ஹனுமான், சவால் விடுவேன். ஏன் பல உனக்கு தெரியாதா என்ன? கோபப்பட்டு விட்டேனா ஒரு ஏவுகணை? எடுத்து பாருந்தன் பலத்தால். பாரு பாரு, உனக்கு அடி விழு. பல கொடு, சுடக்கு சுடக்கு. ஆக்ஷன் ஆக்ஷன், வாய் சுழன்று காய உடைப்பேன் நான். சோம்பேறி ரோபோ தடுமாறி விழுந்தது. ஹனுமானின் புத்திசாலித்தனம் வென்றது. கவின், சோம்பேறித்தனம்தான் பெரிய எதிரி. உன் வேலையையும் பாட்டிக்கு உதவ வேண்டிய நேரத்தையும் வீணாக்கக்கூடாது. இனி சோம்பேறித்தனத்தை உடை. ஜெய் ஸ்ரீராம். ஆபத்து, நேரத்தை நிறுத்தும் இறுதி தாக்குதல். ரோபோ இப்போது ஒட்டுமொத்த நகரத்தின் நேரத்தையும் திருட பார்க்கிறது. ரோபோ சிவப்பு நிற நேர உறிஞ்சும் கதிரை வீசுகிறது. நகரத்திலுள்ள அனைத்து கடிகாரங்களும் கடிகார கோபுரமும் வேகமாக சுழன்று நின்று போகின்றன. சத்தம் போடு, அடம்பிடி. சத்தம் போடு. ஹனுமான் தன் அதிகபட்ச வேகத்தில் ஒரு நீல நிற ஒளிக்கோடாக விரைந்து வருகிறார். ஹனுமான், சவால் விடுவேன். ஏன் பல உனக்கு தெரியாதா என்ன? கோபப்பட்டு விட்டேனா ஒரு ஏவுகணை? எடுத்து பாருந்தன் பலத்தால். பாரு பாரு, உனக்கு அடி விழு. பல கொடு, சுடக்கு சுடக்கு. ஆக்ஷன் ஆக்ஷன், வாய் சுழன்று காய உடைப்பேன் நான் ஒரு ஜம்ப். நீ தோத்துட்ட, இனி ஓடிடு நீ. இப்போ பார் என் பவர் பஞ்ச. போதும் போதும் உன் அடங்கா பசு. சூப்பர் குத்து பிசாசு அவுட. அடங்கா பிசாச நீ எங்க ஓடுற? ஹனுமான் கடிகாரத்தை ரோபோவின் கட்டுப்பாட்டு மையம் மீது வைக்கிறார். கடிகாரம் பிரகாசமான ராமநாம ஒளியாக, ராம மந்த்ரா லைட் ஆக மாறி ரோபோவின் பேட்டரியை தாக்கி செயலிழக்கச் செய்கிறது. ரோபோ வெடித்து சிதறுகிறது. நிறுத்தப்பட்ட கடிகாரங்கள் அனைத்தும் மீண்டும் டிக் டிக் என ஓடத் தொடங்குகின்றன. ரோபோவின் சிதறிய பாகங்கள் தரையில் கிடக்க கடிகாரம் மறைந்து விடுகிறது.
நேரத்தை வீணாக்காமல் கரெக்டா விளையாடி கரெக்டா படிச்சா நீங்களும் சூப்பர் ஹீரோ தான். நேரத்தின் மதிப்பை உணருங்கள். ஜெய் ஸ்ரீராம். இந்த ரூபோ கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த சுட்கி வேர்ல்ட் சாகசத்துல சந்திப்போம். பாய்.